ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம சென்னை ரயில் மியூசியம் ஐசிஎஃப் தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம ரயிலோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பிகாஸ் இங்கே ஃபுல்லாகவே இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும். இன்ஃபர்மேஷன்லாம் வேணாம், நான் ஃபோட்டோ எடுக்க தான் வந்திருக்கேன்னு நினச்சாலும் இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டு தான். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாமா? அண்ட் இங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு 15 ருபீஸ் அண்ட் அடல்ட்டுக்கு 40 ருபீஸ் தான். அண்ட் மண்டேஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் லீவுன்னு போட்டிருக்கு. ரயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது, அதையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போமா? இது ஆர்த் செக்யூரிட்டி. இதை ரீப்ரசன்ட் பண்ணுறது நம்ம லைஃப்பில் செக்யூர் பண்ணுறது 4 விஷயம். அது வெல்த், பவர், இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஃபேம். என்ட்ரன்ஸ்லேயே இந்த ரயில் சீட்டிங் ஏரியா அண்டு ஃபோட்டோ ஸ்பாட் இருக்குது. இதுதான் இந்த பிரின்சஸ் ஆஃப் ஐசிஎஃப். இதை ரீப்ரசன்ட் பண்ணுறது தான் பவர். இதுதான் த்ரெஷோல்டு. இதை 2 பேர் ட்ரெயினோட டோர்வேல வெயிட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுதான் செல்ஃப் சிமுலேட்ரி. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இனிமேல் பார்க்க போகிற இங்கே இருக்க எல்லா ஸ்கல்ப்சருமே வேஸ்ட் ஸ்கிராப்லேருந்து பண்ணது தான். அண்ட் இது ட்ரீ ஆஃப் லைஃப். இது நவகிரகா. இது 9 பிளானட்ஸ் மாதிரி பொசிஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு போட்டிருக்கு. இங்கே நெக்ஸ்ட் இந்த மியூசியம் இருக்குது. உள்ள நிறைய ட்ரெயின்ஸோட மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃப்ரம் ஓல்டு மாடல்ல இருந்து இப்போ இருக்கிற வந்தே பாரத் வரைக்கும் எல்லா மாடல்ஸுமே இருக்குது. இங்கே கேமரா அண்ட் ப்ரொஜெக்டர் இருக்குது. இதுதான் ஐசிஎஃப் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபிலிம் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டர் எல்லாமே இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்கு. லக்ஸரி கோச்சஸ்லாம் பாருங்கள், நம்ம ஹோட்டல் ரூம்ஸ் கிளப் செட்டப் மாதிரி இருக்குது. உள்ளவே எல்லாமே வச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செல்ஃபி பாயிண்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு நார்மல் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். பட் லைட் ஆஃப் பண்ணால் ஃபுல்லாகவே யூவி லைட்ஸ் எல்லாம் பாருங்கள், பார்க்கவே நல்ல க்ரியேட்டிவாக இருந்துச்சு. இங்கே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா இன்சிடெண்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட் எல்லாமே ஃபோட்டோஸ் அண்ட் ரெக்கார்டாக வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ஷாப் இருக்குது, த மியூசியம் ஷாப்புன்னு. பட் நாங்கள் போகும்போது அது க்ளோஸில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இங்கேருந்து மேலே போனால் 2 பிளேஸ் இருக்குது. ஒன்று வந்து லோகோமோட்டிவ் அண்ட் பவர் யூனிட் கேலரி. இங்கே ஃபுல்லாகவே இன்ஜினோட காம்பனன்ட்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு சைடு ரயிலோட மாடல். எல்லா பிளேஸ்லையுமே சுற்றி நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு. நிறைய பெரிய பார்ட்ஸில் இருந்து சின்ன சின்ன பார்ட்ஸ் வரைக்குமே இருந்துச்சு. இதுதான் ஹெரிட்டேஜ் கார்னர். இங்கே பழங்காலத்தில் யூஸ் பண்ண ஹெரிட்டேஜ் கிளாக்ஸு, டெலிஃபோன்ஸ் மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. அண்ட் இதெல்லாம் அந்த டைமில் ரயில்வே ஆஃபீஸ் அண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் யூஸ் பண்ணதான். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் பிளேஸ் சொன்னால அதான் இந்த ட்ரெயின்ஸ் கேலரி. அண்ட் ட்ரெயினோட சீட்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பேண்ட்ரி கோச்லாம் நான் மோஸ்ட்லி யாரும் போயிருக்க சான்ஸே இல்லை. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு கிச்சன் செட்டப்பில் இருக்குது. இங்கே நிறைய ட்ரெயின்ஸோட அசம்பிளி அண்ட் காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அண்ட் இங்கேயுமே ஒரு சில ட்ரெயின்ஸோட மாடல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் போகிற வழியில் அகெயின் நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் இருந்துச்சு. இதுதான் யாழ்னி. இதை ரீப்ரசன்ட் பண்ணுறது ஒரு ஹுமன் அண்ட் அவங்க கையில் இருக்கிறது ஒரு யாழ். அண்ட் ட்ரெயின்லாம் செம்ம 3D ஃபினிஷில் இருக்குது பாருங்களேன். ஃபோட்டோஸ் இருக்குது, ஒரு கிரேட் ஸ்பாட். அண்ட் ஸ்டார்டிங்லேயே அந்த டைமில் ஓடிக்கிட்டு இருந்த சென்னை டு செங்கல்பட்டு ட்ரெயின் தான் இருந்துச்சு. அண்ட் இது ரயில் அண்ட் ரிவர், அப்படியே இதை கனெக்ட் பண்ணி தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இங்கே தி பேர்ட்ஸ் இருக்குது. இந்த பேர்ட்ஸை சுற்றி இருக்கிற ஃப்ளவர்ஸுக்கு தான் ஸ்பெஷல் மீனிங்கே இருக்குது. ட்ராவல்ஸ் ஆஃப் ட்ராவல். பேசஞ்சர்ஸ் அவங்க பிலாங்கிங்கோட போர்ட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷுவல் மூமெண்ட்ஸ் இன் ஸ்பேஸ். அண்ட் இது ரோஸ்டர்ஸ் சண்டை போடுற மாதிரி ஒரு சினாரியோ. இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே ரெடி பண்ண எல்லாருமே அவங்களுடைய தாட்ஸை எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரிஸ்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அவங்க எவ்வளோ க்ரியேட்டிவ் யோசிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க உள்ளே போய் என்னெல்லாம் ட்ரெயின்ஸ் மாடல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஓல்டு மாடல் ட்ரெயின்ஸ் எல்லாம் பாருங்களேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் க்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் 1964ஓட ட்ரெயின். இங்கே ஹைலைட்டே இந்த டாய் ட்ரெயின் தான். இந்த டைமிங் 1 ஹவருக்கு ஒன்ஸ் தான் போட்டிருக்கு. பட் ஒன்ஸ் ட்ரெயின் ஃபுல்லாகிடுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இது ஒரு 5 நிமிஷம் ரைடு தான். 1 டைம் தான் போக முடியும். அப்படியே ஃபுல் ரயில் மியூசியத்தையும் சுற்றி காட்டுறாங்க. நல்ல கேவ் செட்டப்லாம் வச்சுருக்காங்க. இது ஒரு ஃப்ரீ ரைடு தான். இது ஓல்டு பீப்புளுக்கு ஃபுல்லாக எல்லாமே பார்க்க யூஸ் ஆகும். அண்ட் சின்ன பசங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். அண்ட் இதெல்லாம் ரயில்வே ட்ராக்ல இருக்கிற க்ரெயின்ஸ் பாருங்கள். அண்ட் இது நேஷ்னல் போர்ட் ஆஃப் இந்தியா. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது பீகாக் தானே. அண்ட் இதுதான் ஃப்ளாலர் ப்ளக்கிங் இன்ஜினா. உழுதலுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் தான்.
நார்மலாக இது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் தான் பார்க்க முடியுமா. அண்ட் இங்கே கிட்ஸு என்டர்டெய்னிங்காக பார்க்கும் இருக்குது. நல்ல பெரிய பார்க்கு தான். என்ட்ரன்ஸில் ஒன்று இருக்குது அண்டு உள்ளே ஒன்று இருக்குது. அண்டு நிறைய சீட்டிங்ஸ் ஏரியாவும் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ட்ரெயின்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் உள்ளே என்ன மாதிரி மிஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ரியலிஸ்டிக்காக ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம் நல்லா இங்கே. அண்ட் நம்ம மியூசியமில் பார்த்த இன்ஜின் காம்போனன்ட்ஸ் மாதிரி இங்கேயும் நிறைய காம்போனன்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது நம்ம நல்லா க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஃபுல் ட்ரெயின் தான் இருக்குது பாருங்களேன். இப்போ நியூவாக இருக்கிற வந்தே பாரத். ஆல்சோ இங்கே ரெஸ்ட் ரூம் அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இது செமப்ளோ சிக்னல்னு போட்டிருக்கு. அண்ட் என்ட்ரன்ஸே ஒரு நல்ல ஒரு லக்ஸரி ட்ரெயின் இருந்துச்சு. சீட்டிங்ஸ்லாம் பாருங்களேன், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக லக்ஸரியாக இருக்குது. அவ்வளோதாங்க. வந்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் எடுத்துக்கலாம். ஸோ வேறொரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய் காய்ஸ்.